நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நிறைந்திருக்கின்ற அவையில் கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக என்னிடம் மைக்கை கொடுத்ததற்கு நன்றி. நேற்றைக்கு என்ன ஆயிற்று என்றால், நான் பேசிவிட்டு கிளம்புகிற போது ஒரு சகோதரர், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, இங்கே எல்லாரும் 9:45 கிளம்பி விடுவார்கள், அதனால் அதற்குள் பேச்சை முடித்துக் கொள்ளுங்கள் என்று நேற்றைக்கே சொன்னார். இப்போ எனக்கு முதல்ல நான் பேச்சை தொடங்கினா தானே பேச்சை முடிக்க முடியும், தொடங்காத பேச்சை எப்படி முடிப்பது? அதனால இன்றைக்கு தொடங்குற போதே கிட்டத்தட்ட அந்த நேரம் ஆகிவிட்டது. ஒரு மணி நேரம் பரவாயில்லையா? சொல்லுங்க, ஒரு மணி நேரம் பரவாயில்லையா? எல்லாருக்கும் ஓகேவா? சரி. அன்பான பெருமக்களே, இந்த அனுபவம் எனக்கும் புதுமை. அரங்கங்களில் பேசி மக்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள் இல்லையா? அரங்கங்கள் ஸ்டேஜ் இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள். எங்கள் நிகழ்ச்சி மாத்திரம்தான் அதுல இருக்கும். அப்படித்தான் பெரும்பாலும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக நல்ல இசையை கேட்டுவிட்டு அந்த அதிர்வுகள் அடங்குவதற்குள் பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம். இன்னமும் காதுல தவில் தான் ஒலிக்குது எனக்கு. மார்கழி திங்கள் அல்லவா தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், அவங்க ரொம்ப அழகா வாசித்தார்கள். இன்னமும் கூட அவர்களுக்கு இருக்கிற அந்த திறமையில் நம்முடைய முருகக்கடவுளை பற்றி எல்லாம் அவர்கள் வாசித்தாலும் நாம் கேட்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நேர நெருக்கடி இருக்கிறது. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், அந்த பாடல் இடம்பெற்ற படம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? தெரியாதா? தெரியாது, நினைவில்லை. கந்தன் கருணையா கதையை கேட்டது. திருவிளையாடல் படத்துல தருமியினுடைய கதை வருவதுதான் அந்த பாடல். எதை மறந்தாலும் நாகேஷ் ஐயா அவர்கள் தருமியாக நடித்ததையும், நடிகர் திலகம் சிவபெருமானாக வந்த காட்சியையும் குழந்தைகள் கூட பார்த்திருப்பார்கள். அதை பார்க்காமல் இருப்பதே ரொம்ப கடினம். அதற்கு முன்பு வருகிற பாடல் தான் இந்த பாடல். ரொம்ப சுருக்கமாக அந்த கதை. உனக்கு என்ன கொடுத்த தலைப்புன்னு நீ பேசுறது என்ன அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. இந்த அதிர்வலையிலிருந்து உங்களை இந்த மீட்டலையில் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாதை தேவை. அதனால் அதிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக அந்த கதை, இறைவன் செய்த திருவிளையாடல்கள் ஒரு திருவிளையாடல். பாண்டியம், அது கொஞ்சம் இது வருது, எக்கோ வருது, பார்த்துக்கோங்க. பாண்டியன் ஆட்சி செய்த மதுரையில் பாண்டியன் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கையில், பாடிக்கொண்டிருக்கையில் இந்த பாட்டை பாடுவதாக திரைப்படத்திலே வருகிறது. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் நுழைந்திடும் தென்றல் என்ற பாடல். அப்போ அந்த மன்னனுக்கு தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலில் வீசுகின்ற மனம் இயற்கையிலேயே இருக்கிறதா அல்லது பேண்டீன் ஷாம்பு போட்டதனால் வருகிறதா அல்லது அந்த காலத்திலே எந்த நறுமண பொருள் இருந்ததோ அந்த நறுமண பொருட்களை பயன்படுத்தியதால் அந்த கூந்தலிலே மனம் வருகிறதான்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கால மன்னர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தண்டோரா போட்டு அறிவிப்பு கொடுக்கிறார். தன் சந்தேகத்தை தீர்க்கிற பாடலை, அப்போது எல்லாமே பாடல்கள் தான், உரைநடை என்பதே கிடையாது, எல்லாமே செய்யுள் வடிவில் தான். அந்த கருத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசு என்று மன்னன் அறிவிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தருமி என்கின்ற புலவனுக்கு அந்த பரிசை அடைய வேண்டும் என்று ஆசை. ஏனென்றால் வீட்டிலே வறுமை. ஆனால் எப்படி பாட்டு எழுதுவது என்று தெரியாத புலவன் கோவிலுக்கு போய் புலம்புகிற போது சிவபெருமான் ஒரு
பெரும் புலவராகி எதிரிலே காட்சி தந்து, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்ற கவிதையை சிவபெருமானே எழுதி கொடுத்து தருமையிடம் இது ஒன் பாடல் என்று போய் சொல்லி பரிசு வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார். தருமி அவைக்கு போகிறார். இந்த காட்சி உங்கள் கண் முன்னே இப்போது வந்து வந்து போகும். அரசன் யார் என்று கூட தெரியாமல் வாயில் காப்பவரிடமிருந்து அரசன் மன்னா ஒவ்வொருத்தரையா கேட்டு கேட்டு கடைசியில அரசரிடம் போய் பாடலை சொல்லி பரிசும் வாங்குகிற நேரத்தில் நிறுத்து. நிறைய சினிமாவில் அப்படித்தான் இருக்கும். தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்துன்னு ஒருத்தர் வரும். அது மாதிரி நிறுத்துன்னு சொன்னவர் அரசவை தலைமை கவிஞரான நக்கீரர். ஏன் நிறுத்து என்று சொன்னார் என்றால், உன் பாடலில் பிழை இருக்கிறது. உடனே இவர் சொல்லுவார், எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல குறைத்து கொண்டு கொடுங்கள் என்று சொல்லுவார். அதெல்லாம் இதுல கிடையாது, திருவிளையாடற் புராணத்துல கிடையாது, ஏபி நாகராஜன் படத்துல தான் உண்டு. சொல்லிலே குற்றமோ பொருளிலே குற்றம். சொல்லிலே குற்றம் இருந்தால் மன்னிக்கப்படலாம், பொருளிலே குற்றம் இருக்கக்கூடாது என்று நக்கீரர் சொல்லுகிறார். அப்போ அதை விவரித்து சொல்வதற்கு இந்த புலவரால் முடியவில்லை. ஏன் முடியவில்லை? பாட்டே மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்த பாட்டு, அவருடைய பாடல் அல்ல. அதனால் அவர் திரும்பி போகிறார். சிவபெருமான் வர உன் பாடலிலே பிழை இருக்கிறதாம் என்று சொன்ன உடனே கோபத்தோடு சிவபெருமான் அவைக்கு வந்ததாக திரைப்படத்திலே காட்டப்படுகிறது. திருவிளையாடற் புராணத்திலே அப்படி இல்லை. இது நாடக உத்திக்காக அப்படி காட்டுகிறார். அவைக்கு வருகிறார் சிவபெருமான். பாடலிலே என்ன பிழை என்று கேட்கிறார். நக்கீரர் சொல்லுகிறார், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்காது என்று சொல்லுகிறார். இருக்கிறது என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த பாடல்ல என்ன பொருள் என்றால், தலைவன் உயர்ந்த ஜாதி தும்பியை கேட்கின்றார். நீ எவ்வளவோ பூக்களை பார்த்திருக்கிறாய், அந்த எந்த பூவிலாவது என்னுடைய காதலியினுடைய கூந்தலில் இருக்கிற மனம் போல வாசனை வீசுமா என்று கேட்பது போல பாடல் அமைந்திருக்கிறது. அப்ப என்ன பொருள்? இயற்கையிலே மனம் இருக்கிறது. அது தவறு என்று நக்கீரர் சொல்லுகின்றார். இவர்கள் இருவருக்கும் இந்த வாதம் முற்றுகிறது. சிவபெருமான் கேட்கிறார், தேவலோக பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கையிலேயே மனம் இருக்காதா? இருக்காது என்று நக்கீரர் சொல்லுகிறார். உங்களுடைய நாக்கிலே இருக்கிறாளே கலைவாணி, அவளுக்கும் அப்படித்தானா? அவளுக்கும் அப்படித்தான். நீ அன்றாடம் வழிபடுகிற சிவபெருமானினுடைய வாமபாகத்திலே இடது பக்கத்திலே வீற்றிருக்கிறாளே பராசக்தி உமையவள், அவளுடைய கூந்தலுக்கு அதற்கும் அப்படித்தான் என்று நக்கீரன் சொல்லவும் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை காட்டுகிறார். நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொல்கின்றார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அனல் பிழம்பினால் எரியூட்டப்பட்டு நக்கீரர் உணர்வற்று கீழே விழுந்ததாகவும், அதற்கு பிறகு மதுரை கோவிலிலே இருக்கிற பொற்றாமரை குளத்திலே நீராடி சிவபெருமானை பாடி கந்தர் அனுபூதியை பாடி சிவபெருமானினுடைய அருளினால் உயிர் பெற்றதாகவும் கதை இருக்கிறது. இந்த நக்கீரன் சொன்ன அந்த ஒரு சொல் தமிழிலே ரொம்ப ரொம்ப பிரபலமானது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இப்படி சொல்லுகின்ற ஒரு லைசன்ஸ், ஒரு உரிமை, அது யார் என்று தெரிந்த பின்னால் நக்கீரர் சொல்லுகின்றார். தெரிவதற்கு முன் சொல்லவில்லை. நாமெல்லாம் கூட தப்பு சொல்லுவோம். எப்ப தப்பு செய்கிறவருக்கு எதுவுமே எந்த அதிகாரமும் இல்லை என்றால் எவ்வளவு வேணா தப்பு செய்வோம் சொல்லுவோம். ஆனால் அவர் கொஞ்சம் பெரிய ஆள் என்றால் ஒரு தப்பும் சொல்ல மாட்டார். அவரே நம்முடைய பாஸாக இருந்தால் நீங்க சொல்றது மாத்திரம்தான் சரி. பாஸுடைய பாஸா இருந்தால் நீங்க சொன்னது சொல்லாதது எல்லாம் சரின்னு சொல்லுங்க. ஆனால் அதிகாரத்திலே வரும் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிற ஆண்டவன் என்று வந்த பிறகு கூட எனக்கு தவறு என்று சொன்னால் தோன்றினால் அதை சொல்வேன் என்று ஒரு தமிழ் புலவன் நின்ற கதைதான் இவர்கள் வாசித்த அந்த பாடலுக்கு பின்னே இருந்த அந்த கதை. அதிலிருந்து ஏன் இதை நான் தொடங்குகிறேன் என்று சொன்னால், நக்கீரனுடைய கூற்றே பிழை, அது வேறு கதை, அது பேச இப்ப நேரம் இல்லை. நெற்றிக்கண்ணினால் சுடப்பட்ட அளவுக்கு நக்கீரன் சொன்னதிலே பிழை இருக்கிறது.
எனக்கு தெரிந்த வரையில் எங்கள் வீட்டிலே இருக்கிற என் சகோதரிகள், எங்கள் அம்மா, என் மகள், என்னுடைய வீட்டில் எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் என்னவோ போடுறாங்க, அதுலேருந்து தான் மனம் வருது என்று தான் நக்கீரர் சொல்லி இருக்க வேண்டும். மற்ற வீட்டு பெண்களின் கூந்தலிலே மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சொல்லுவதற்கு நக்கீரருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை சொல்ல முடியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கணுமா இல்லையா? அது கூட இல்லை. அது ரொம்ப நுட்பம் பாருங்க. இப்போ ஓரளவு தான் சொல்ல முடியும், நம்ம கோவிலிலே பேசி ஓரளவு தான் சொல்ல முடியும். அது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரத்யேகமான ஒரு உணர்வு. அந்த உணர்வினால் தான் அந்த காதலன் சொல்லுகிறான், நீ ரொம்ப அழகு என்ற, உலகத்திலே உன்னை போல அழகில்லை என்றால் அது உண்மையா? ஆனால் அவன் பொய் சொல்கிறான். அது பொய் இல்லை. அந்த நேரத்துக்கு அவனுடைய நெஞ்சத்தில் தோன்றுகிற காதலினால் வருகின்ற பெரும் உண்மை அந்த உண்மை. அப்படித்தான் அந்த காதலன் அவளுடைய கூந்தலிலே மனம் இருக்கிறது என்று உணர்கின்றான். இது ரொம்ப பிரத்யேகமானது. பொதுவிலே வைத்து தீர்ப்பு சொல்லுவதற்கு இது ஒன்றும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது. அதனால்தான் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நீ முடிவு சொல்லக்கூடாது என்று சிவபெருமான் அறிவுறுத்திய இடம்தான் இந்த இடம். உனக்கு தெரிந்தது தான் நீ சொல்ல வேண்டும். தெரியாததை சொல்லுகிற போது எனக்கு தெரிந்த வரையில் இப்படி என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, நான் சொல்லுவதுதான் இறுதி தீர்ப்பு என்று யார் சொன்னாலும் தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படும் என்பதைத்தான் சிவபெருமான் அங்கே நிறுவியிருக்கிறார். அது தனி, அதை பற்றி இன்னொரு சமயத்திலே பேசலாம். இதிலே நமக்கு வசீகரமானது, தமிழிலே பாடுகின்ற கவிஞர்களுக்கு இத்தனை உரிமையை யார் கொடுத்தது? இந்த ஒரு செய்தியை வைத்துக் கொண்டுதான் அதே திருவிளையாடல் படத்தில் இந்த மாம்பழ கதை இருக்கிறதுல எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஒரு படத்துல கூட அவர் சொல்லுவார், பழம் என்ன சாதாரண விஷயமா, ஒரு பழத்தினாலதான் சிவபெருமான் ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாதி பழனிக்கு போய் செட்டில் ஆகுது. அந்த கதைகள் பிற்காலத்திலே வந்த கதைகள். நமக்கும் வாழ்க்கையிலே சுவை தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான கதைகளை சொல்லுகிற போது அது அந்த ரசத்தோடு நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதனால் பிற்காலத்திலே வந்த கதை. அந்த கதையே அந்த படத்திலே வருகிற போது கண்ணதாசன் மிக அழகாக ஒரு பாடலை எழுதினார். கோவித்து கொண்டு பழனிமலையிலே இருக்கிற முருகப்பெருமானை சமாதானப்படுத்தி திரும்ப அழைத்து கொண்டு வந்தது யார் என்றால் ஔவை பாட்டியை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். ஔவை பாட்டி எங்கே வந்தாள்? ஆனால் கதையிலே ஔவை பாட்டி எங்கேயும் வரலாம். அவள் வந்து முருகனை பார்த்து சமாதானம் செய்கின்றாள். ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி, மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனானி, ஏறுமையில் ஏறு, ஈசனுமை நாடு, இன்பம் கொள்ளு, ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவானி, என்னுடன் ஓடிவானி என்று ஔவை சொன்ன உடனே முருகன் கோபம் தணிந்து அவையோடு வந்து சிவனையும் உமையையும் அடைந்து வணங்குவதாக அந்த கதை முடிக்கிறது. அதிலே மிக அழகாக ஒரு சொற்றொடரை கவியரசு கண்ணதாசன் அமைக்கின்றார். உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று ஒரு வரியை அமைக்கின்றார். யார் தத்துவம்? முருகப்பெருமானின் தத்துவம். உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. என்ன சொல்ல? அது எங்கிருந்து வந்தது என்றால், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஒரு நக்கீரரால் சொல்ல முடிந்தது என்றால், உன் தத்துவம் தவறென்று முருகனை சொல்லுவதற்கு ஔவையின் தமிழுக்கு உரிமை இருக்கிறது என்று கவியரசு கண்ணதாசன் கற்பனை செய்ததால் வந்த அழகான வரி அந்த வரி. இதுதான் நம்முடைய தமிழ் மொழி தெய்வத்தோடு உரையாடுகின்ற போது அந்த தமிழிலே மிகச் சிறப்பான கவிதைகளை யாத்த மாபெரும் கவிஞர்களுக்கு நம் சமயமும் நம் மண்ணும் நம் மொழியும் கொடுத்திருக்கின்ற மகத்தான இடம் அப்படிப்பட்ட இடம். உலக அளவில் என்னுடைய சிற்றறிவுக்கு இப்பதான் நான் சொன்னேன், எனக்கு தான் தெரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரையில், நான் அறிந்த வரையில்
ஒரு மொழியிலே பாடக்கூடிய பேசக்கூடிய படைப்பாற்றல் கொண்ட படைப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட பேரிடத்தை கொடுத்த மொழி என்றால் தமிழ் மொழிக்கு நிகராக வேறு ஒன்று இருக்கிறதா என்று எனக்கு தெரியும். அதுதான் நம் மொழியினுடைய சிறப்பு, நம் மண்ணினுடைய மாண்பு. இதிலே ரொம்ப சுவையான ஒரு இடத்துல நேற்றைக்கு நான் சொன்னேன், அம்பிகை பண்டாசுரனை ஜெயித்து போராட போகிற போது அங்க சில அந்த எந்திரங்களை எல்லாம் வைத்து தடுத்து, நினைவு இருக்கா இல்லையா? திரும்ப நேற்றுக்கு சொன்னாலும் சொல்ல முடியாது. சில எந்திரங்களை வைத்து அதற்கான தடைகளை ஏற்படுத்திய போது அம்பிகையும் ஈசனும் ஒருவரை ஒருவர் பார்க்க அம்பிகை புன்னகைத்தாள். அந்த புன்னகையிலிருந்து தோன்றியவர் தான் விநாயகர் என்று தேவி மகாத்மியத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. நேற்றைக்கு சொன்னேன். நம்முடைய வழிபாட்டு தெய்வங்களை பற்றி நாம் சொல்லுகிற எல்லாவற்றிலும் நம் வாழ்க்கைக்கான ஒரு பொருள் இருக்கிறது. அதை நேற்றைக்கே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு அதை தொடர்கிற போது இன்னமும் அது பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. முருகன் கோபித்து கொண்டு போனதும் ஒரு பாட்டி போய் முருகனுக்கு அறிவுரை சொல்லி அழைத்து கொண்டு வந்ததுமான கதைகள் நம்முடைய மரபிலே இருக்கின்றது என்றால் என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் அதையெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொருள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க யாரும் கோவிச்சுக்கிறதே இல்லையா? கோவிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியில போறது இல்லையா? சிலது பெர்மனண்டாவே போகுது, சிலது கொஞ்ச நேரம் போய் பசிச்சோன்னு திரும்பி வருது. ஆனா முரண்கள் இருக்கிறதா இல்லையா? நாம் நம்முடைய பெற்றோர்களோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த முரண்களை விட நம் குழந்தைகளுக்கு நம் மீது அதிக முரண்கள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. பெற்றோர் பேச்சை அதிகமாக கேட்டது நாமா நம் பிள்ளைகளா? நாம் பேச்சை கேட்டோம், முரண்களும் குறைவாக இருந்தது. இவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதில்லை, முரண்கள் அதிகமாக இருக்கு. இதுல எது சரி எது தவறு என்றால் எதுவும் சரி தவறு என்று பார்க்கப்பட வேண்டியது அல்ல. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற சூத்திரம் தமிழ் மொழியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த தொல்காப்பியத்திலே இருக்கிறது. நேர்த்திக்கு சொன்னதில்லை. பழையன கடிதல் புதியன புகுதல் வழுவல, வழுனா தவறு, பிழை, பிழை அல்ல, கால வகையினானே. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த பேரண்டிங் தான் சரி, இந்த பேரண்டிங் தப்பு. அன்றைக்கு பிள்ளைகள் தான் சரியா நடந்துட்டாங்க, இன்றைக்கு பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்வதில்லை என்று ஜட்ஜ் பண்ணுவது இருக்கு பாருங்க, அதுதான் பிழையே தவிர மாற்றம் பிழை அல்ல. ஆனால் பிரிந்து போன பழனி வகைக்கு போன முருகன் எந்த காரணத்துக்காக போனான்றதெல்லாம் விட்டுருங்க, கோவித்து கொண்டு போனான்னு வைத்துக்கீங்களா. அந்த கதைப்படி திரும்ப அழைத்து வருவதற்காக தாயும் தந்தையும் இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்தார்கள், கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்ததை நான் சொல்லல. அவர்களினுடைய மிக உயர்ந்த நிலையிலிருந்து படிப்படியாக இறங்கி வந்தார்கள். இதிலே நமக்கு ஒரு பாடம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். பிள்ளைகளோடு பிரச்சனைகள் வருகிற போது நாம் இறங்கி போவதிலே எந்த தவறும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. யார்கிட்ட பேசுறீங்க, யாருன்னு நினைச்சு நீ பேசுற? காலேஜுக்கு ஒன்னால ஃபீஸ் கட்டிட முடியுமா என்று கேட்டு விட்டார்கள்னு வைங்க, கேட்க மாட்டாங்க. கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பையனுக்கு அப்போ 20 வயசுன்னு வைங்க, அவனுக்கு 50 வயசானாலும் அப்பாவும் அம்மாவும் என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுவான். அன்னைக்கு கேட்ட அந்த ஒரு சொல்லை அந்த குழந்தை, இப்போ குழந்தையில் 50 வயசு ஆகிட்டா என்ன குழந்தை, அவன் மறக்கவே மாட்டான். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் பெற்றோர்கள் மன்னித்து விடுவார்கள். எல்லாம் பெற்றோர்கள் தானே, நானும் பெற்றோர் தானே. என்ன பெரிய தவறு செஞ்சா கூட மன்னிச்சிருவாங்க. அது பெற்றோர்கள் மிக சிறிய பிழைகளை செய்தாலும் குழந்தைகள் நிறைவு வரை மன்னிக்கவே மாட்டாங்க.
அதுதான் வாழ்க்கை. அதை உணர்ந்து கொண்டுதான் அவர்களோடு ஜாக்கிரதையாக உரையாடுகிறார். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. உன் பிள்ளை உன்னுடைய நீட்சி. Your children are not your children. They are the sons and daughters of life longing for itself என்று கலீல் கிப்ரான் சொல்லுகிறார். They do not come from you. They come through you. Do not give them your thoughts, for they have their own என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். உன்னிலிருந்து வந்தவர்கள் அல்ல, உன் வழியாக வந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். இப்போ இந்த முரண்கள் இருக்கும் என்றும் இந்த முரணை சரி செய்வதற்காக பெற்றோர்கள் இறங்கித்தான் வர வேண்டும் என்பதை ஒரு கதை மூலம் நம்முடைய மதமும் நம்முடைய மரபும் நமக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு பிரச்சனை வருகிற போது, வாழ்க்கையிலே என்ன செய்வது என்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது இது போல ஒரு சந்நிதியில வந்து நின்று நம் பிரச்சனைகளை அவர் கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா என்று கண்ணதாசன் எழுதுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்த வரி பாருங்கள். எப்பவுமே கவலை இருந்தாக்க கோவிலுக்கு வரும், இல்லாட்டா இந்த மாதிரி திருவிழான்னா வரும். கவலை இருந்து கோயிலுக்கு வர்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கவலையை எனக்கு ஏன் கொடுத்தன்னு கேட்கணும். எனக்கு போய் இதை கொடுக்கலாமா? நீங்க அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? லண்டன்ல அது வழக்கம் இல்லையா? அப்படிதானே கேட்பான். எனக்கா? எனக்கு போய் அதை கொடுத்துருக்க நீ? நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு 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 எல்லாருக்கும் செஞ்சேன், கடைசியில எனக்கு போய் இதை கொடுத்துட்டேன். அப்படிதானே கேட்கிறோம் கடவுள்கிட்ட. எனக்கு ஏன் இதை கொடுத்தான்னு கேட்கிறோம். ஆனா நமக்கு கடவுள் நல்ல விஷயங்களை கொடுக்கிற போது, பதவிகளை கொடுக்கிற போது, ஒரு பெரிய வீட்டை கொடுக்கிற போது, கார் வாங்குற வாய்ப்பை கொடுக்கிற போது, எனக்கு போய் இதை ஏன் கொடுத்தேன்னு எப்போ கேட்டிருக்கோம்? ஏன்னா அதெல்லாம் நம்ம திறமையால வந்தது. அப்ப கேள்வி கேட்க மாட்டோம். கஷ்டம் வந்தா எனக்கா என்று கேட்கிறோம். எனக்கு இந்த கவலையை ஏன் கொடுத்த என்பதுதான் உலகத்தின் பொதுவான கோரிக்கை மொழி. கண்ணதாசன் அதை மாற்றி கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. நீ எனக்கு கவலை கொடுத்தல்ல, நான் திருப்பி கொடுத்துட்டப்ப நீயே வச்சுக்கோ. உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண். நீ எப்படி நீ ஆட்டு வைக்கிற ஒரு பொம்மைனா, ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என்று ஆட்டு விற்கிறபடி ஆடுகிற பொம்மைகள். அப்ப இன்பமும் துன்பமும் அவன் தருபவை. நீ தருவது இன்பமோ துன்பமோ ரெண்டையும் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்ற மனநிலை இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய சங்கடங்கள் வருவதில்லை. இந்தியாவிலே கேரளாவிலே ராமவர்மா என்று ஒரு கவிஞர் இருந்தார். இந்த மலையாள பாடல்களை கேட்டு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள். இங்க நம்ம கண்ணதாசன் நீங்க சொல்வது மாதிரி அங்கே ராமவர்மா வாழ்நாள் முழுவதும் பெரிய பீக்கில் இருந்த போயிட்டு. அங்க ராமவர்மா, தேவராஜன், கே.ஜே. யேசுதாஸ் 3 பேர். இங்க வந்து எம்எஸ்வி, கண்ணதாசன், டிஎம்எஸ் மாதிரி அங்க அவர்கள் தான் ட்ரையோ. ராமவர்மா வாழ்நாள் முழுவதும் குடிக்கு அடிமையான ஒரு கவிஞர், முழுக்க முழுக்க குடிக்கு அடிமையான ஒரு கவிஞர். அவருடைய மனைவியினுடைய பேர் பாரதி குட்டி அம்மா. இவங்களுக்கு கல்யாணம் ஆன நாளிலிருந்து ராமவர்மாவினுடைய தாய், இவங்க 2 பேரும் ஒரே ஒரு முறை சிரிச்சா கூட அந்த அம்மாக்கு வரும். டூயட் எல்லாம் பாட வேண்டாம், இவர் தான் டூயட் எழுதுறாரு. ஆனா மனைவியோட சிரிச்சா அந்த அம்மாவுக்கு தலைவலி வந்துடும். மனைவியோட வெளியில போறேன்னா காய்ச்சலே வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு தாய். அந்த தாய்க்கு அவர் ஒரே மகன். அவரால் ஒண்ணுமே செய்ய முடியும். அவர் செய்யக்கூடியதெல்லாம் பாட்டு எழுதுறேன்னு சொல்லி கிளம்பி போறது ஒன்றுதான் அவரால் செய்யக்கூடியது. வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான். அவங்கள சிரிக்க விடல, சேர்த்து வைக்கல, நிம்மதியா இருக்க விடல. ராமவர்மா குடித்து 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 சீக்கிரமே இறந்து போனார். ஆனால் ராமவர்மாவினுடைய தாயார் 95 வயது வரை இருந்தார். பல அந்த வயதுக்கே உரிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா?
பாரதி குட்டி அம்மா தன் மாமியாரை கடைசி நாள் வரை கண்ணை போல கண்ணை போல பார்த்து கொண்டார். அவன் 95 வயதில் அந்த அம்மா இறந்த பிறகு உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா குழந்தைகள் இல்லை. அவங்க ஒன்று கூடி வாழவே இல்லையே, குழந்தைகள் இல்லை. அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு மலையாளத்திலே ஒரு சின்ன புத்தகமா எழுதிருக்கு. ஒரு மொத்தமே ஒரு 100 பக்கம் தான் இருக்கும். நான் இவ்வளவு நீளமா சொல்றேன் ஏன்னா அதுல இருந்த ஒரு லைன் எனக்கு அப்படி பிடிச்சது. அந்த அம்மா என்னெல்லாம் எழுதியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அங்க வாழ்ந்தது அப்படிதான் தோணும். நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கை, இது வாழ்க்கையே கிடையாது, இதை விட ஒரு பெரிய ஃபெயிலியர் எது அப்படிதான் அந்த அம்மா எழுதியிருக்கணும். தன் கணவரையோ அந்த மாமியாரையோ என்னவோ சொல்வதற்கான தார்மீக உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க என்ன எழுதினாங்க, கையை நீட்டி விட்டேன், யார் முன்பு? கடவுள் முன்பு கையை நீட்டி விட்டேன், எது விழுந்தாலும் அது பிரசாதம் தான் என்று எழுதினார். எனக்கு இந்த வரி இருக்கு பாருங்க, என்னை உலுக்கிய வரி. கடவுள் முன்பு நின்று கையை நீட்டினேன், அவன் கொடுக்கிற எதுவுமே பிரசாதம் தான். அந்த வாழ்க்கையில நன்மையை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் ரெண்டும் பிரசாதம். இது ஈஸ்வர பிரசாதம் என்று ஏற்றுக்கொண்டேன். அதனால் என் வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு நம்ம எழுதிட்டாங்க. இந்த மனநிலை கடவுளின் முன்பு நிற்கிற போது நமக்கு வர வேண்டும் என்றால், வந்து விட்டது என்றால், நம் வாழ்க்கையில் நாம் அடைந்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியாகத்தான் இருக்கும். இந்த ரெண்டையும் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பிள்ளைகளுக்காக அந்த உமையம்மையும் சர்வ சக்தி படைத்த சிவபெருமானும் இறங்கி வந்ததையும், வாழ்க்கையில இதை கொடுத்தியே அதையே இன்னும் கொடுக்கல, அவனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கேன்ற கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாம கோவிலுக்கு வந்து நின்று கையை நீட்டினேன், எனக்கு விழுகிறது விபூதி குங்குமம், அது மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையும் என் கையில கடவுள் போட்ட பிச்சை தானே, எது விழுந்ததோ அது பிரசாதம். பிரசாதம்னு வந்த பிறகு தூக்கி எறிவீங்களா, கீழே போடுவீங்களா? செய்ய மாட்டீங்க தானே. பிரசாதம்னா பிரசாதம் தான். பூ கொடுக்குறாங்க, அந்த பூ கொஞ்சம் வாடியே போயிடுச்சுன்னா கூட அது நிர்மால்யம் தானே, அது கண்ணில் ஊத்திட்டு தானே தலையில வைக்கிறோம், காலில் போட்டு மிதிக்க மாட்டோம்ல. இந்த வாழ்க்கை கிடைத்த வாழ்க்கை என்பது அருமைகள் நிறைந்தது. என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாமே பிரசாதம். மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தது, சரி முதல்ல ஒரு கதையை சொல்லிட்டு சொல்றேன், அப்பதான் அது சரியா. பெரிய புராணத்திலே ஒரு கதை, இளையான்குடி மாறநாயனாரை பற்றி நேற்றைக்கு சொன்னேன். ஆனா அந்த கதையெல்லாம் சொல்லலை, ஏன்னா இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. இளையான்குடி மாறன் ரொம்ப வசதிக்காரர், ஏகப்பட்ட நிலபுலம் இருந்தது. அவர் ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டார். என்னவென்றால், வீட்டுக்கு வருகிற சிவனடியார்களுக்கு சோறு போடுகின்ற விரதத்தை எடுத்துக்கொண்டார். நல்ல வசதி, அதனால வர்றவங்களுக்கு என்ன உபச்சாரம் சேக்கிடார் எழுதுகிறார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் நீவி மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து 4 சுவையில் 4 விதத்தில் 6 சுவையில் சமைச்சு போட்டாங்க. கொண்டு வந்து அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், ஐயா எங்க வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்து மனை புகுந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து குலாவு பாதம் விளக்கி அந்த பாதத்துல தண்ணி விட்டு அந்த பாதத்தை அலப்பி விட்டு மண்டு காதலில், இதெல்லாம் ஆசையோட செய்யற, கடமைக்கு இல்லை. வந்துட்டு ஏன் வா உட்காந்து கொட்டிக்கோ, அது கிடையாது. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கி மண்டு காதலில் ஆதனத்திடை வைத்து, ஆதனம்னா ஆசனம், ஆசனத்துல உட்காந்து வச்சு 4 விதத்தில் 6 சுவையில் சாப்பாடு தினம் பண்ண. அது என்ன 4 விதம் 6 சுவை? நான் சாப்பிட்றதுலேயே 4 விதம் இருக்கு. முறுக்கு சாப்பிட்டா கடக்கு கடக்குன்னு கடிக்கணும், அதனால வலிந்து கடிக்கிறது ஒரு வகை. வெண்டைக்காய் பொரியல் வச்சா, நேற்றுக்கு அவங்க வச்சிருந்தாங்க, வெண்டைக்காய் பொரியல் வச்சா மட்டக்கு மடக்குன்னு கடிக்க வேணாம், கொஞ்சமா கடிக்கணும், அது 2வது வகை.
அப்புறம் ஒரு பாயசம் வச்சிருக்காங்க, அதை பருகணும், அது 3வது வகை. ஒரு ஊறுகாய் இருக்கு, அதை என்ன செய்வீங்க? தொட்டு வாயில வைக்கணும், இல்லைக்கு இங்க சொல்லுவோம்ல, அதுவும் சாப்பிட்றதுல ஒரு விதம். இப்போ சாப்பிட்றது 4, கடுக்கு கடுக்குன்னு கடிக்கிறது, சாதாரணமா கடிக்கிறது, குடிச்சு சாப்பிட்றது, நாவல தொட்டு சாப்பிட்றது, இது 4. 6 சுவை, அது உங்களுக்கு தெரியும், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், இது 6 சுவை. அப்போ 4 விதம், 6 சுவைனா 4 into 6 24 ஐட்டம்ஸ் வருது. 24 ஐட்டம் பண்ணி வர்றவங்க அத்தனை பேருக்கும் காலை கழுவி உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு ஒரு வீட்டில் அவர் செஞ்சிருக்காரு. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அவருடைய மனைவியினுடைய பெயர் என்னன்னு சேக்கிழார் எழுதவே இல்லை, பதியப்படல. ஆனா அந்த அம்மா தான் செஞ்சிருக்காங்க. இப்படி கொடுத்து 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 செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டார். செல்வத்தை எல்லாம் இழந்து வறுமை வந்து விட்டது வீட்டில். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் கொடுக்கிற மனம் இருக்கிறதே, அதனால் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுத்து பழகிய கை இருக்கிறதே, அதற்கு ஒண்ணு இல்லைன்னா கூட தேடும், ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாமான்னு தேடும். மழை ஒரு நாள் நள்ளிரவு, அன்னைக்கு அவர் யாருக்கும் சாப்பாடு போட முடியல. ஏன்? வீட்டிலேயே சாப்பாடு இல்லை. நடுராத்திரி சிவபெருமானே ஒரு சிவனடியாராக வர, எப்பவுமே இந்த மாதிரி நடுராத்திரியில மழையில அப்படிதான் வருவார். வயதானவராக, நல்ல பளபளன்னு ராஜா மாதிரி வரக்கூடாது, வயதானவராக, நோயுற்றவராக வருகிறார். வந்து உள்ளே பசிக்கிறது என்று சொல்லுகிறார். வீட்டிலே ஒரு பிடி அரிசி, ஒரு மணி அரிசி. இவர்களே ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியோடு இருக்கிறார். வர்றவனை பார்த்து திருப்பி அனுப்பாமல் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார். நான் ஒன்றும் செய்ய முடியல. அந்த அம்மா தான் சொல்றது, நேத்திக்கு தானே போய், நீ காலையில தானே போய் விதைய விதைச்சிட்டு வந்தீங்க, விதை நெல்லை எடுத்துட்டு வாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. ஒரு உழவனுக்கு விதை நெல் என்பது அவனுடைய உடலிலே ஓடுகிற ரத்தத்துக்கு நேரானது. அவன் எதை இழந்தாலும் இழப்பானே தவிர விதை நெல்லை இழக்க மாட்டான். அதனால்தான் உங்கள் ஊரில் அந்த போராட்டங்கள் நடந்த போது உங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் பதறினீர்கள்? ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுடைய விதை நெல். நாளைக்கு உழவன் தூங்கலாம், அவன் விதைத்த விதைகள் தூங்காது. அப்படிதானே நம்ம பிள்ளைகள், நம்ம காலங்கள் முடியலாம், அதுங்க நல்லா இருக்கணும்னு தானே இந்த பாடுபட்டு அங்கிருந்து இங்க வந்து, இங்கிருந்து அங்க வந்து. எதுக்கு வந்தீங்க? பிள்ளைகளை காப்பாற்ற வந்து, அதற்காகத்தான் வந்து. ஒரு உழவனுக்கு அதுதான் பிள்ளை மாதிரி விதை நெல். விதை நெல்ல விதைச்சிட்டான்னா அது 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 2-3 நாளே அது வந்துருவாங்க. அதை பார்ப்பதை விட உழவனுக்கு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. அதை போய் எடுத்துட்டு வான்னு அந்த அம்மா சொல்லுது. நடுராத்திரியில ஓடுறாரு, ஓடி போய் கடைச்ச மட்டும் விதை நெல்லை எடுத்துட்டு வர்றாரு. அந்த அம்மா அதை கழுவி உல வைக்குது. உல வைக்கிறதுக்கு நெருப்பு வந்து விறகு இல்லை. வீட்டு கூரையில இருக்கிற கட்டையெல்லாம் பிடிச்சி நெருப்பு வச்சு பற்ற வச்சு, சோறும் வீட்டு வாசல்லே கீரை இருக்கு, அந்த கீரையும் எடுத்து இலையில பரிமாறுகிற போது சிவபெருமான் அதை உண்ணவில்லை, ஒளிப்பிழம்பாக தோன்றுகின்றார். அவருக்கும் இளையாங்குடி மாறனுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் ஒருங்கே அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டார் கதை. ஏன் இவ்வளவு நீளமா சொல்றேன்னா, கணவன் மனைவி, அந்த அந்த மன்னன் கேட்டால, என் மனைவியினுடைய கூந்தல்ல இருக்கிற வாசனை நேச்சுரலா ஆர்டிபிஷியல், அதான் நான் கேட்டது. அப்ப கணவனும் மனைவியும் இணைந்தும் சேர்ந்தும் பேசியும் மகிழ்ந்தும் அதற்கான ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு பிறகு என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறது? எல்லாருமே அமைதி. ஒரு முகத்துல இருந்து ஒரு சிரிப்பு இல்லை.
திருமணமான புதிது. இதை கோவில்ல இதை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய மதம் அதைத்தான் சொல்லி கொடுத்தது. பெண்ணாக பிறந்த பிறகு மோட்சத்துக்கு வாய்ப்பில்லை ஆணாக பிறக்கிறவரை என்று சொன்னது சமன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைகள், யாதுமோர் குறை. அந்த வரியை சொல்லுங்களேன், அப்படியே உள்ளத்துக்குள்ள புத்துணர்ச்சி வரும். யாதுமோர் குறையில் கண்ணில் நல்ல குதிரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. பெருந்தகை தான் வழங்கப்படுகிற கடவுள். அந்த கடவுளை தனியே சொல்லாமல் பெண்ணின் நல்லாளோடும் இருந்த பெருந்தகை என்று உமையொரு பாகனாக அவனை பார்த்ததுதான் சைவத்தினுடைய ஆணி வேறு. கணவனும் மனைவியுமாக இருப்பதுதான் இல்லறம் தான். அதான் எங்க மகாகவி சொன்னாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. எங்க நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா தாயும் தந்தையுமா இருந்ததுன்னு சொன்னார். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது சைவம். ஏன் இதுக்கு இளையாமுடைய மாறனுடைய கதையை சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? தொண்டு என்ற ஒன்றில் கணவனோ மனைவியோ ஈடுபடுகிற போது அந்த இன்னொருவர், இந்த ஸ்பௌஸ், கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த தொண்டு முழுமையான தொண்டு அல்ல. நம்முடைய பல மத சடங்குகள் பெரும்பாலும் அந்த ஆண் தான் அந்த சடங்குகளை செய்பவராக இருப்பார். அப்படிதான் இருக்குது. இப்ப அதை மாற்றுகிறார்கள், பெண்களும் செய்யலாம். ஆனா முதல்ல எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆண் தான் அதை செய்யணும். அதனால் அந்த ஆண் செய்கிற எதற்கும் அவனுடைய மனைவி அந்த ஒரு தீர்த்தத்தை கொடுத்தால்தான் அது முழுமை பெருமை தவிர, அந்த தீர்த்தத்தை அவள் கொடுக்காவிட்டால், அந்த தண்ணி அங்க ஊத்தாட்ட அது முழுமை பெறாது. அப்படி கொடுக்கிற போது மனசுக்குள்ள அந்த ஆளை திட்டிகிட்டே கொடுத்தாலும் முழுமை பெறாது. இருவரும் உள்ளத்தாலும் உடலாலும் ஆன்மாவாலும் சேர்ந்து ஒரு தொண்டை செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய மண்ணும் நம் மரபும் நம் மதமும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்போ இதை செய்கிற போது இதை அவர் தான் திரியிறாருன்னா நானும் திரியணுமா என்றால், திருமணமான புதுதுல தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். கூந்தல் மனம் எப்படி இருக்கா? அந்த மன்னனுக்கு அநேகமா அப்பதான் கல்யாணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது பற்றி குறிப்பில்லை. திருமணமான புதிதில் எத்தனை சொற்கள், எத்தனை வார்த்தைகள் அவரவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிள்ளைகள் திருமணத்துக்கு முன்னாடியே பேசி உடனே பிரேக்கப் ஆகும். நிச்சயதார்த்தம் வச்சீங்கன்னா நான் அடுத்த நாள் கல்யாணத்தை வைங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நிச்சயதார்த்தம் வச்சேன்னா அடுத்த நாளே கல்யாணத்தை முடிச்சிடணும். நடுவுல ஒரு வருஷம் டைம் விட்டீங்கன்னா பிரேக்கப் ஆகும். ஏன்னா அதிகமாக ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்கிற போது விலகி விடுகிற விபத்துக்கள் நடக்கும். திருமணமான புதில் எத்தனை சொற்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை பேசினாலும் போதாததாகவே இருக்கிறது. எத்தனையும் சொல்லப்பட்ட பிறகும் சொல்லுவதற்கான சொற்கள் மிச்சம் இருக்கின்றன. திருமணமாகி 10 ஆண்டு 15 ஆண்டு ஆகிவிட்டார். இந்த சொற்கள் எங்கே போய்விட்டன? இன்னைக்கு லேட்டா தான் வருவீங்களா? இந்த நாள் முழுக்க அந்த அம்மா அது ஒரு வார்த்தை தான் பேசுறாரு. அவர் அந்த நாள் முழுக்க அந்த மட்டும்தான் பேசுறாரு. ஒரு போன் வருது, எடுத்து 1.25 மணி நேரம் பேசுறாரு. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நண்பரா இருக்கும், இல்ல ஊர்ல இருந்து அம்மாவா இருக்கும். போன் வருது, போன் எடுத்து அப்புறம் கூப்பிடுறேன். யாரா இருக்குன்னு என்னங்க வேற யாருமே கிடையாது. சொற்கள் ஏன் கம்மியாகிட்டே போகுது? கொஞ்சம் இதை ஆழ்ந்து யோசிக்கணும். இதை போய் ஏன் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், இதை விட முக்கியமானது எதுவும் கிடையாது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. நம்முடைய மதத்திலே துறவை தூக்கி பிடித்தார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த துறவியை தாங்குகின்ற கடமையை இல்லறத்தாரிடம் கொடுத்தார். துறவியை யார் தாங்குவது? துறவி ஊர்கவலையை படுகிறவர் தான் துறவி, எல்லாவற்றையும் துறந்தவர் அல்ல.
ஒருத்தருக்கு அவர் வீட்டுக்காரம்மா மேல ரொம்ப கோவம் வந்து. எதுக்குன்னா அந்த அம்மா ஒரு நாள் டயர்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. என் சேலையை துவைச்சு போறீங்களான்னு கேட்டுட்டாங்க. கோவம் வந்து கூறாமல் சன்னியாசம் கொள்ளுகிறேன்னு ஓடி போய் ஒரு மடத்துல சேர்ந்துட்டேன். குருவே, எனக்கு நீங்க சன்னியாசம் கொடுங்க. சன்னியாசிக்கெல்லாம் இங்க வேலை இருக்குப்பாங்க. என்ன வேலைனாலும் செய்யறேன், வீட்டை விட்டு வந்தா போதும். சரி, என்ன வேலை? இங்க இருக்கிற பெண் துறவிகளினுடைய உடைகள் எல்லாவற்றையும் துவைக்க வேண்டும். ஒரு புடவை ஒழுங்கா துவைச்சிருக்க. அதெல்லாம் துறவு கிடையாது பாருங்க. ஒருத்தர் ரொம்ப கோபமா துறவு மேற்கொண்டு வீட்டை விட்டு ஓடுறாரு. இதுல சன்னியாசி ஓடுறாரு. ஓடும்போது யாராவது வெளியில இருக்கிற பித்தளை சொம்பு எடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதான் துறவி ஆயிட்டே. பித்தளை சொம்பு வெளியில இருந்தா கீழே இருக்கும். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். சேக்கிழார் சொல்றாரு, துறவினா யாரும் சொல்றாரு, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். ஒவ்வொரு சொல்லும் அமிர்தம் பாருங்க. ஒக்கவே நோக்குவார்னா என்ன? ரெண்டு பக்கத்துல இருக்கு. ஒரு ஓடு இருக்கு, ஒரு தங்க காசு இருக்கு. இது ஓடுங்க, இது தங்க காசுங்க. ஆனா நான் துறவிங்க, எனக்கு ரெண்டும் தேவையில்லைங்கன்னு போறவன் துறவி இல்லைன்ற. புரியுதா உங்களுக்கு? அவன் துறவி இல்லையா, அவன் வேளான்னு போறவன் தானே. அவன் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இது ஓடு, இது செம்பொன்னு தெரியாத அளவு இரண்டையும் சமமாக யார் பார்க்கிறாரோ அவர்தான் துறவி என்று சேர்க்கிறார். பண்ணி செஞ்சு வெளியில போட்டு சிவபெருமான் என்ன பண்ணார்? தங்க மணியெல்லாம் கூட்டிட்டு. நாம இருந்தா என்ன செய்வோம்? கொண்டு வா சல்லடை. வீட்டுல இருந்து ஒரு சல்லடை போறாது, 9 சல்லடை கொண்டு வா. சலிச்சு எல்லா தங்கத்தையும் எடுத்துட மாட்டோம். திருநாகர் சாமிகள் எல்லாத்தையும் எடுத்தாரா. மண்ணு, கல், தங்கம் எல்லாமே வெளியில ஓடிட்டார். ஏன்? ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அவர்கள் தான் துறவிகள். அப்படிப்பட்ட துறவியையும் தாங்குகின்ற கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் இல்லறத்தானுக்கு இருக்கிறது. அதனால்தான் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொன்னார். அந்த இல்லறத்தில் சொற்கள் தேய்ந்து 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 போகிறது. சொற்கள் தேய்கிற போது உறவு தேய்கிறதோ என்ற கவலை. தேய்கிறது நான் சொல்லுவேன், தேய்கிறதோ என்ற கவலை வருகிறது. ஒரு காலத்துல பரிமளாவும் நானும் எப்படி பேசுவோம் தெரியுமா? இன்னைக்கு அவங்க டிவி சீரியல் பார்த்துட்டு, நீங்க என்ன பண்றீங்க? நான் போனை பார்த்துட்டு. திருமணமான புதுவில் கோவில் இருந்த அம்பிகை மாதிரி இருப்பா பரிமளா. இப்ப எப்படி இருக்கா? வாசல் இருக்கிற துவாரபாலகி. ஆனால் நம்முடைய மண்ணில் துவாரபாலகியும் அம்பிகையுடைய ஒரு அம்சம்தான். துவாரபாலகி வேறு, அம்பிகை வேறு கிடையாது. அவளுடைய ஒரு அம்சம் தான் இவ. இவ்வளவு வணங்கத்தக்கவதான், அவ்வளவு வணங்கத்தக்கவதான். அப்போ சொற்கள் குறைகிற போது உறவினுடைய அடர்த்தி குறைகிறதோன்னு சந்தேகம். அந்த பெண்ணுக்கு 45 வயதை தாண்டுகிற போது இந்த விரிசல் பெரிதாகி விட்டதோ என்கின்ற அச்சம் வருகிறது. இது மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 2 பேருக்கும் பொதுவா ஏதாவது இருக்கும். என்ன தெரியாது, என்ன கிரிக்கெட் பார்க்குற, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எங்க போற? கிரிக்கெட் விளையாட போற. பொதுவா எதுவுமே இல்லையே. பிள்ளைகள் தான் பொது. திடீர்னு ஒரு நாள் கிளம்பி காலேஜுக்கு போயிருச்சு. அப்ப வீடு இருந்து எம்டினஸ் சிண்ட்ரோம். வீட்டுல எதுவுமே இல்லை, ஏதாவது இருக்கணும். எது என்றால் தொண்டு. கோவில்களுக்கு செய்கிற தொண்டு, கோவில் சார்ந்த பணிகளுக்கு செய்கிற தொண்டு. கோவிலுக்கு வருவதே ஒரு விதத்துல அந்த தொண்டினுடைய ஒரு பகுதி தான். இங்க வருகிற போது இந்த கோவிலுக்காக, திருவிழாவுக்காக என்று நம்மால் முடிந்ததை செய்வது, முடிந்ததை கொடுப்பது, ஒரு கோலம் போடுவது, ஒரு பாயசத்தை வச்சு கொடுப்பது, இதை ஏதாவது ஒரு பணியை செய்கிற போது இருவரும் திரும்பவும் ஒரு பர்பஸுக்காக ஒன்றாக இணைகிற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தொண்டு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சொல்றதுக்காக தான் பொதிகமலை தொன்றலிலே புறப்படும் தென்றல் இவ்வளவு தூரம் நான் வந்தேன். ஏனென்றால் இது ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இல்லை. திருமணம் என்பது ஒரு தெய்வீக பந்தம் என்ற நம்பிக்கையை
நாம் ஒரு நாளும் நம்முடைய மண்ணிலிருந்து தொலைத்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். தெய்வீகமாவது ஒண்ணாது என்று கேட்கிற ஒரு நிலைக்கு நம்முடைய சமூகம் வந்துவிட்டால் எது மனை அறத்தின் அடி வேரோ அதுவே ஏற்றுக்கொள்ளும். இது தெய்வீகம் என்று நாம் நம்ப வேண்டும் என்றால் ஒரு தெய்வீக பணியில் இருவரும் இணைவது என்பது அளவற்ற ஒருமையை கொடுக்கும். ஒருமை, யூனிசன். இதைத்தான் நம்முடைய மதம் எல்லா விதத்திலுமாக நமக்கு அறிவித்தது. 63 கதைகளை சேக்கிழார் எழுதின போது கிட்டத்தட்ட 40 கதைகள், 40 நாயன்மார்களினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொண்டில் அவர்கள் ஈடுபட்ட போது அவருடைய மனைவி கூட இருந்து உதவுகின்றார். இந்த மனைவி அந்த தொண்டை செய்கிற போது கணவன் அந்த தொண்டினால் பயன்பெறுகிறார். இப்படித்தான் 63ல கிட்டத்தட்ட 40 கதைகள் உருவாகி இருக்கிறது என்றார். இது வெறுமே சொல்லப்பட்டதால் சமூகம் இணைந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை இல்லறம். அதுல மகிழ்ச்சியாவே எப்போ ஒரு மனம் இருக்காது. தின சிண்டல்லா கதை எப்ப சிரிச்சுக்க முடியாது. They lived happily ever after என்று முடிவதற்கு இது ஒன்றும் தேவதை கதை அல்ல. வாழ்க்கையில அப்படிதான் பிரச்சனைகள். பாரதி குட்டி அம்மா சொன்னது மாதிரி கையை நீட்டி விட்டோம், எது கிடைத்ததோ அது என்று இருவரும் நினைக்க வேண்டும். இருவரும் நினைக்கிற போது இணைந்து சமூகத்துக்காகவோ மொழிக்காகவோ மதத்துக்காகவோ ஆன்மீகத்துக்காகவோ ஒரு தொண்டிலே இருவரும் இணைகிற போது அந்த உறவு என்பது திரும்பவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு மலருகின்ற ஒரு உறவாக இருக்கிறது. இந்த அடிப்படை தான் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லித் தருகிற மகத்தான பெரும் பாடமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வேறு எந்த சமயத்திலாவது இது இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்படுகிறதா என்றால் இருக்கலாம். நமக்கு தெரிந்த அளவிலே இல்லறத்தை இத்தனை தூரம் வலியுறுத்தியது நம்முடைய சைவம் மாத்திரம்தான். நம்முடைய சைவம் அது ஒரு பெரிய பேண்ட் பாருங்க. இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து சொல்லிட்டு போறாரு, அது பக்கு பக்கு. இதனுடைய அடிப்படை என்ன? இப்ப இந்த மனப்பான்மை எப்படி வரும்? கையை நீட்டிட்டேன், விழுந்தது பிரசாதம், எது இருந்தாலும் எனக்கு அது பிரசாதம் தான் அப்படின்ற மனப்பான்மை எப்படி வரும்? இந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு, நான் படுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் பிரசாதம்னு நினைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனதிலே வரும், வர வேண்டும். நல்ல ஏத்திக்க சொன்னேன், நல்ல கேள்விகள் வந்தால்தான் நல்ல பதில்கள் வரும் என்று. அதுக்கு ஒரே ஒரு கதை சொல்றேன். இது வந்து வாரியார் சாமி சொன்ன கதை, ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு பசுமாடு இருக்கு. ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு பசுமாடு வச்சிருக்கான். இந்த பசுமாடு என்ன பண்ணிச்சு, அப்படியே போய் மேய போகும். ரொம்ப நாள் அது போய் அது அந்த பாதை அது தெரியும். அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான், அதை சொல்லியிருக்கான், அதுக்கு ஒரு பவுண்டரி அவனே போட்டிருக்கான். அவ்வளோதான், நீ போகலாம், அதுக்கு மேலே போனேன்னா காடு அப்படின்னு அதுக்கு தெரியும். தினம் இவன் தான் போயிட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு கூட்டிட்டு வருவான். நல்லா பழகிருச்சா, இப்போ அவன் போறது இல்லை, அதுவே போகும் திரும்பிடும். அதுவே போய் எங்க ஊர்ல கடற்கரையிலாம் குதிரை இருக்கும், அதுவே போய் திரும்பிடும். அது தாண்டி அது போக தெரியும். அந்த குதிரையில ஏறி தப்பிக்கலாம்னா திரும்பி வந்துடும். ஒரு படத்துல வரும் அது மாதிரி. அது மட்டும் திரும்பி வந்துடும். ஒரு நாள் இந்த பசு வழக்கமான இடத்துக்கு போச்சு. காட்டுக்குள்ள பார்த்தா பச்சை பசுல புல் இருக்கு. உடனே ஆசையா இருக்கு, கொஞ்சம் தானே போகலாம் போச்சு. அதுதான் அங்க போனா அதை விட அழகா இருக்கும், பச்சை பச்சையா இருக்கு. இன்னொரு அடி வச்சு நல்லா போயிடுச்சு காட்டுக்குள்ள. திடீர்னு ஒரு புலி வந்து அது திறந்து. புலியை பார்த்த உடனே பசுமாடு எப்படி பதறும், பாவம். ஓடுது, உயிரை கையில பிடிச்சு ஓடும். புலி பசிக்காக துரத்துகிறது. இந்த பசுமாடு ஒரு ஏரி தண்ணி மாதிரி இருந்தது. என்ன ஏதுன்னு ஓடும்போது கவனிக்க மாட்டோம் தானே, தொப்புன்னு போய் அதுல குதிச்சிருச்சு. கடைசியில பார்த்தா அது தண்ணி இல்லை, சேரு. அதுவும் வெறும் சேரு இல்லை, புதைச்சேரு. புதைச்சேருன்னா தெரியும் தானே உங்களுக்கு. அதுல இருந்து எந்திரிச்சு வர முடியாது. அப்படியே யாராவது வந்து தூக்கி போட்டு எடுத்தா தான் உண்டு. நம்முடைய முயற்சியால வெளியே வர முடியாது.
இதுதான் குதிச்சது இல்ல. துரத்தி வருகிற புலியும் யோசிக்காம அதுவும் தொப்புன்னு குதிச்சு. ரெண்டு புதைச்சேர்ல மாறி, இது இங்க மாட்டிருக்கு, அது இங்க மாட்டிருக்கு, ரெண்டும் மாட்டிருக்கு. புலி வெளியே வர முயற்சி செய்யறது முடியல, முயற்சி செய்து இன்னும் தான் உள்ள போகும். பாக்குற சூரியன் மலைவாயிலே விழுகிறது. ஒரு பசு புலியை பார்த்து சிரித்தது. புலி சொல்றது, உனக்கு அறிவு இருக்க? நான் இந்த சேத்துல இருந்து வெளியில வந்தா முதல்ல ஒன்னதான் தின்னுப்பேன். எலும்பு தான் உனக்கு பாக்கி இருக்கு, எலும்பா மாற போற நீ இப்ப என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு புலி கேட்குது. பசு சொல்லு, இன்னும் பெருசா சிரிக்குது பசு. ஏன் சாக போறேன்னு சிரிக்கிறியா? இல்ல சூரியன் விழுந்துட்டான் அதனால சிரிச்சு. சூரியன் விழுந்தா அவங்க ஊர்ல சிரிப்பாங்க? இல்ல, சூரியன் எப்போ விழுந்து நான் வீட்டுக்கு வரலையோ என் முதலாளி இருக்கான்ல, அவன் என்னை தேடி வருவான். அவன் சூரியன் விழுந்துருச்சு, இவளை இன்னும் காணுமே, இந்த பசுமாட்டை காணுமேன்னு அங்கே இங்கேயும் தேடி இங்க வந்துருவான். இங்க வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா நம்ம ரெண்டு பேர்ல யாரை காப்பாற்றுவான்? என்னதான் என்னை காப்பாற்ற அவன் இருக்கான். எனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் தலையில 2 அடி வைப்பான். நான் தான் சொன்னேன் நாங்கெல்லாம் போகாதன்னு. 2 அடியை வாங்கிக்கிட்டாலும் அவன் வருவான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சிரிச்சேன்னு சொல்லி. இவ்வளவுதான் கதை. இதென்ன அம்புலி மாமா கதையை சொல்றது? இந்த அம்மாவை இந்தியாவில இருந்து நாங்க கூட்டிட்டு வந்து கதை இல்லை பாருங்க. இதுதான் நம் வாழ்க்கை. அவன்தான் நம்முடைய தலைவன். அங்க இருக்கிற இந்த கணபதியோ முருகனோ நீங்கள் நெஞ்சத்திலே நினைத்து வணங்குகின்ற யாரோ ஒரு கடவுள். நமக்கு சொல்றான் தப்பு செய்யாதன்னு சொல்றான். இருந்த அந்த பசுமாட்டை காப்பாற்றுவதற்கு அந்த முதலாளி வருவானோ, அப்படி நாம் ஆபத்திலே இருக்கிற போது காப்பாற்ற கடவுள் கட்டாயம் வருவார். உங்களுக்கு வந்து தெரியும் கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் நடந்ததைத்தானே நான் சொல்லுவேன், நடக்காததை நான் எப்படி சொல்லுவேன்? அந்த நேரத்தில் வருவார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தாராமல் இருப்பாளோ அவள் என்ன சத்தியம் மறந்தவளோன்னு ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுதினார். இந்த அம்பிகையை பார்த்து ராசா ராமாமிரதம்னு ஒரு எழுத்தாளர். தாராமல் இருப்பாளோ அவள் என்ன சத்தியம், அவள் எப்ப வந்து சத்தியம் பண்ணினா உங்களுக்கு? சத்தியம் பண்ண. ஆனா அவளை பார்க்கிற போது சில சமயம் கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது இல்ல? இந்த அம்பிகையை பார்க்கிற போது, இந்த கணபதியை பார்க்கிற போது, எங்க அப்பன் முருகனை பார்க்கிற போது கண்ணீர் வருகிறது அல்லவா? அந்த கண்ணீர் தான் அந்த சத்தியம். இந்த கண்ணீர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கா. உன்னை நான் காப்பாத்துறேன், நீ போய் அங்க சேத்துல விழாதன்றா. நான் இருந்தாலும் போய் சேத்துல தான் விழுறோம். தலையில 2 தட்டி எடுத்துட்டு வராளே தவிர நம்மை தவிக்க விடுவதில்லை. தாராமல் இருப்பாளோ அவள் என்ன சத்தியம் மறந்தவளோ. 2024 இந்த வருடம் மிக முக்கியமான வருடம். 2024 2024 ஜனவரி 13ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் அதற்கு மிகச்சரியாக 100 வருஷம் முன்னாடி, அதாவது 1924ல ஒரு சம்பவம் நடந்தது. பாம்பன் சுவாமிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1923 டிசம்பர் மாசம் 27 பாம்பன் சுவாமிகளுக்கு 73 வயசு. சென்னையில் ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பெல்லாம் ஜட்கா குதிரை வண்டி பின்னாடியே வந்து அவரை முட்டி கீழே தள்ளி அவருடைய கால் மேலேயே சக்கரை ஏறிடுச்சு. கணுக்கால் எலும்புகள் பொலன்று ஓடும். ஏன்னா அவருக்கு 73 வயது. அவர் பல காலமாவே ஒரு பொழுது மாத்திரம் தான் சாப்பிடுவார். பல காலமாக சரியாக 12 மணிக்கு அரிசியும் பருப்பும் உப்பில்லாமல் கஞ்சி, அவ்வளவுதான் அவர் உணவு. இரவு பால் அருந்துவார், வேற சாப்பாடே கிடையாது. அந்த உடம்புல என்ன பெரிய சத்து என்ன இருக்கும்? வற்றி போன உடம்பு. ஞானிகள் அப்படித்தான் இருக்கணும், துறவிகள் அப்படித்தான் இருப்பாங்க. 6 வேளை சாப்பிடுறோம், கடைசியில பார்த்தா துறவின்னு எதோ துறந்தோன்னே தெரியும். ஒரு கடவுள் ரொம்ப கோபமா மனைவி பார்த்தான். அறிவு இருக்கா அவனுக்கு? அந்த சாப்பாட்டை குறைக்க போறேன்னு சொன்னேன்ல, 30 இட்லி வச்சிருக்கேன் எனக்கு.
அந்த அம்மா பயந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு இட்லி எடுக்கணும். இதெல்லாம் துறவில சேர்க்கக்கூடாது. இவர்கள் எல்லாம் பல ருசிகளை விட முடியாதவர். பாம்பன் சாமி பல ஆண்டுகளாகவே அப்படிதான். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்று சென்னையில் புது மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். மன்ரோ வார்டு, அந்த வார்டுக்கு பேர் மன்ரோ வார்டு. அப்போ வெள்ளைக்கார டாக்டர்ஸ் தான் அவங்க. அப்போ எக்ஸ்ரே மாத்திரம் தான், இந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் அப்போ கிடையாது. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிறார்கள். அப்போல்லாம் இந்த மல்டிபிள் ஃப்ராக்சருக்கு இந்த பிளேட் வைக்கிறது அந்த டெக்னாலஜிலாம் அப்போ வரல. அதனால அந்த டாக்டர் சொல்றாங்க, கணுக்காலுக்கு கீழே காலை எடுத்து விட வேண்டும், வேற வழி இல்லை, எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது. உடனே சாமி ஒத்துக்கலை, யோசிக்கலான்னு சொல்றாரு. சாமியினுடைய மாணவர்கள் எல்லாம் சண்முக கவசத்தை பாடுகிறார். அது அவரே எழுதியது. அண்டமாய் அவனியாய் என்று ஆரம்பித்து அவர் எழுதுகிற சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசத்துக்கு இணையாகவே சக்தி வாய்ந்த மந்திரம். அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமியினுடைய மாணவர்கள் எல்லாம், சிஷ்யர்கள் எல்லாம். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அவர் படுத்திருந்த வார்டில் இருந்து, அந்த பெட்ல இருந்து ஜன்னலில் பார்க்கிறார். ஒரு பெரும் மயில், 2 மயில்கள் தோகை எழுத்து ஆடுகிறது. 2 பெரும் மயில்கள் ஆடுகிறது. வந்துட்டியான்னு சாமி கேட்கிறார். அதற்கு அடுத்த நாள் அதே மருத்துவர் திரும்பவும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் பயந்து போய்விட்டார். நேற்றுக்கு எடுத்த எக்ஸ்ரேல ஒரு எலும்பு கூட இல்லாம உடைஞ்சிருந்ததே, இன்னைக்கு இந்த எக்ஸ்ரேல பார்த்தா எலும்பு முறிவே இல்லையே என்று அந்த மருத்துவர் அசந்து போய் நின்றார். அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி பாம்பன் சுவாமிகளை அனுப்பிவிட்டார். இன்றைக்கும் எங்கள் சென்னையில் பொது மருத்துவமனையில் மன்ரோ வார்டில் இந்த அவருடைய படம் வைத்து இந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார். இது எதனால் நடந்தது என்று நாத்திகர்கள் கேட்கலாம். எக்ஸ்ரே தப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் நெஞ்சத்திலே நம்பிக்கை வைத்தால் அந்த வேலவன் நிற்பான். அது வேலவன், அது எந்த கடவுளை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த கடவுள் நிற்பார் என்பதுதான் பாம்பன் சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைத்த பெரிய விஷயம். நான் ஆரம்பித்த போது சொன்னேன், நக்கீரனுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது என்று நான் கேட்டேன். கடவுளை பார்த்து நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற உரிமையை ஒரு தமிழ் புலவனுக்கு யார் கொடுத்தது என்று நான் கேட்டேன். அந்த உரிமை எதனால் வந்தது என்றால், அந்த கடவுளை நினைத்து நெக்குருகி பாடி கடவுள் மீது கொண்ட அன்பினால் உரிமை வந்தது. அன்பு தருகிற உரிமை அது. எந்த இடத்தில் எனக்கு அன்பு இருக்கிறதோ அங்கே நான் கேள்வி கேட்க முடியும் என்கின்ற உரிமை. இந்த பரம்பரையிலே வந்த புலவர்கள் அத்தனை பேருக்கும் இது இருந்தது என்றால், இவர்களை குகப்பரம்பரை என்று சொல்லுவது நம்முடைய மரபிலே வழங்கும். அந்த நக்கீரனிலிருந்து தொடங்கி பாம்பன் சுவாமிகள் வரை இருக்கின்ற குகப்பரம்பரை அல்ல. கச்சியப்பர் இருக்கிறார், எங்கள் அருணகிரிநாதர் அதிலே இருக்கிறார். நேரடியாக கடவுள் காட்சி கொடுத்தவர்கள் இந்த குகப்பரம்பரையை சேர்ந்தவர்கள். எல்லாருக்கும் அந்த எல்லா கதைகளையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த என்னுடைய நேரம் இப்போது முடிய போகிறது. எனவே ஒரு சம்பவத்தை சொல்லி இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும். பாம்பன் சாமிக்கு நடக்கும், நமக்கு நடக்குமா? நம்ம மேல கார் ஏறிடுச்சு, நமக்கு ஜிடிஎஃப் ஸ்கேன் எடுத்திருக்காங்க, நாளைக்கு பார்த்தா மாறுமா என்றால், மாறும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த நம்பிக்கை நல்லவற்றை நடத்தி காட்டும். நான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை யாருக்கும் சொல்ல முடியாது பாருங்க. நாத்திகத்தை உரத்து பேசலாம். ஆன்மீக அனுபவம் என்பது பிரத்யேகமானது. அது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால்தான் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் என்று சொன்னார். எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கும். அதை வெளியே சொல்லும் போது மற்றவர்களால் நம்ப முடியாது. வந்தாராமா கொடுத்தாராம், அது வந்ததும் கொடுத்தது எனக்கு தான் தெரியும், அதை இன்னொருவரிடம் சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அந்த கொள்கை இருக்கிறவர்களால் அதை எல்லாரிடமும் சொல்ல முடியும்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாத்திகம் என்பது even if it is based on science என்றால் கூட அதை உரத்து சொல்லி எல்லாரோடும் பேச முடியும், பங்கு கொள்ள முடியும். ஆனால் எனக்கு நேர்ந்த ஆன்மீக அனுபவம் என்பது எனக்கு பிரத்யேகமானது. எனக்கு மிக 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 நெருங்கியவர்களிடம் வேண்டுமானால் அதை நான் சொல்லலாமே தவிர அதை தாண்டி ஏற்றாலும் நல்லா அடிக்கிறோப்பா கதை சொல்லுவாங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு அனுபவம் வாழ்க்கையிலே எப்போதாவது இருந்திருக்கும். பெரும்பாலும் நீங்க அதை வெளியிலே சொல்லியிருக்க மாட்டீங்க. எதுக்கோ போவீங்க, ஏதோ ஒண்ணு தடுக்கும், செய்ய மாட்டீங்க. கடைசியில் நல்ல வேலைப்பா தப்பிச்சேன்பீங்க. நடந்திருக்கிறதா இல்லையா? அதை ஏதோ ஒரு அருள் வந்து காத்திருக்கு. நீங்கள் வணங்குகிற அம்பிகையினுடைய அருளாக இருக்கலாம், முருகனுடைய வேலாக இருக்கலாம், அல்லது உங்கள் மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்தின சம்பவங்கள் எல்லா வாழ்க்கையிலும். அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அதோட நான் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் தான் ஆகும். எனக்கு 5 வயது, 5 வயதுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது, இது மாத்திரம் ஞாபகம். எனக்கு எங்க அப்பாவும் எனக்கு 2 சகோதரிகள், அக்கா மூத்தவர்கள். எங்க அப்பா எங்க 3 பேரையும் பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போவார். ஒரு நாள் அந்த சைக்கிள்ல ஏறி எங்க அப்பா ஓட்டினதே கிடையாது, உருட்டிட்டு தான் வருவார். நாங்கள் அப்படியே பழகிட்டோம். அப்படியே அவருடைய போவோம், அவருடைய வரும், அப்படியே பழகிட்டோம். நாங்கள் திருமலை தென்குமரி என்று ஒரு திரைப்படம் வந்து, இந்த படம் வந்து 40 வருடமாவது இருக்கும், மேலேயே இருக்கும். எனக்கு 5 வயது என்றால் மேலேயே தான் இருக்கும். திருமலை தென்குமரி என்று ஒரு படம். அந்த படத்திலே ஒரு காட்சி வேகமா சொல்லிப்பாரு. ஒரு பையன் காணாம போயிடான், அவ்வளவுதான். சின்ன பையன் காணாம போயிட்டான். காணாம போன பையனுக்காக முருகன்ட்ட வந்து கதறி அழறாங்க. பையன் கிடைச்சிடும். இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே எங்க அப்பா பெரிய பக்தர். அவர் சொன்னார், பையன் காணாம போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா, கோவிலுக்கு போவாங்களான்னு எங்க அப்பா கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்த நாள் நாங்க முருகன் கோவிலுக்கு போறோம். வழக்கமா போகுது, ஒவ்வொரு நாளும் போகுது. அன்றைக்கு எனக்கு 5 வயது தான், ஆனால் எனக்கு ஞாபகத்திலே இருக்கிறது. நான் அந்த கோவிலில் அப்படியே ஒரு சுத்தி வெளியில வந்தாங்க. எங்க அப்பா மாதிரியே ஒரு ஆள். எங்க அப்பா நல்ல கருகருவென்று அழகாக இருக்கு, அழகு கருகருவென்று அழகு, திருநெல்வேலிக்காரர். அவரை மாதிரியே ஒருத்தர் அதே மாதிரி சைக்கிளை ஓட்டாம உருட்டிட்டு போனார். அவர் பின்னாடியே போயிட்டார். அப்பதான் போகிறார். மற்ற 2 அக்கா எங்க மூளை அவ்வளவு இருந்திருக்கு அப்பவே. அவர் வேற ஒரு திக்கில வேகமாக போன பிறகுதான் எனக்கு ஐயோ யார் பின்னாலேயோ வந்து எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம். அதற்கு பிறகு என் ஞாபகத்திலே ஒரு திரை. என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, இதுவரை ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பிறகு நான் எங்கே போனேன், எங்கே நின்றேன், அழுதேனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய அப்பா என்னை தேடி இருக்கிறார், அக்காக்கள் எல்லாம் தேடி இருக்கிறார், ஒன்றும் கிடைக்கல. எங்க அப்பாவுக்கு சொரேல்னு அது ஞாபகம் வந்து, ஐயோ நேத்திக்கு அந்த படத்தை பார்த்து விட்டு குழந்தை காணாம போனா கோவிலுக்கா போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்கன்னு நான் கேட்டுட்டேனே, அதனால முருகன் இப்படி செஞ்சுட்டான்னு எங்க அப்பா வந்து முருகன்கிட்ட கதறி அழுதுருக்காரு. குழந்தைய திருப்பி எப்படியாவது என் கண்ணில் காட்டு, நான் சொன்னது தவறு என்று அப்பா அழுதிருக்கிறார். அதற்கு பிறகு எல்லாரும் தேடி இருக்கிறார்கள். 2 மணி நேரம் நான் எங்கே இருந்தேன் என்று தெரியல. அதற்கு பிறகு நானே வீட்டுக்கு போயிட்டேன். வீடு என்பது பக்கத்தில், கோவிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த வழியில தான் என்னை தேடி இருக்கிறார்கள். நான் எங்கே இருந்தேன் எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து விட்டேன். எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போய் அடுத்த நாள் அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாரும் விழுந்து வணங்கி, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த சம்பவம் எங்கள் குடும்பத்தில் ஒரு சரித்திர சம்பவம். இது ஏன் நடந்தது, இதற்கு சில பேர் என்ன எக்ஸ்பிளைன், இதுல என்ன இருக்கு, அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க எங்கேயோ போயிருப்ப, நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எங்கேயோ போயிருப்ப, திரும்பி வந்திருப்ப, இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம் தானே. ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷனை எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை பொறுத்தவரையில் முழுமையான நம்பிக்கை என்றால் என்ன என்பதை முருகன் எங்கள் குடும்பத்துக்கு அடையாளம் காட்டிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இதை பார்க்கிறோம். அன்றிலிருந்து இன்று தொடங்கி அந்த தண்டபாணி தெய்வம் இருக்கிறது, அது கைவிடாத தெய்வம் என்கின்ற எண்ணம் என் நெஞ்சத்துக்குள்ளே உரைத்து விட்டது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அருணகிரிநாதர் சொன்னார். சும்மா இரு சொல்லற முருகன் சொன்னார்.
சொல்லில்லாமல் இரு. நெஞ்சத்துக்குள்ளே சொல்லில்லாமல், வாயிலே சொல்லில்லாமல் அந்த முருகன் முன் உட்கார்ந்து நீ கொடுப்பது எதுவோ அது எனக்கு பிரசாதம் என்று வாழ்க்கையை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் குறையில்லாத அந்த வாழ்க்கை வேண்டும் என்றால் நிறைவான நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி, மைதார் அணிகுழல் வள்ளியை வைத்தவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்போம். வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைப்பத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்று அருணகிரிநாதர் வாழ்த்தியது போல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முருகனிடம் கேளுங்கள். எனக்கு முருகன் இஷ்ட தெய்வம், அதனால் முருகன் என்று. உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அவரிடம் கையேந்தி கேளுங்கள். அந்த கருணைக்கடல் கைவிட மாட்டார். முழுமையான நம்பிக்கையோடு இல்லறத்திலே இருந்து தொண்டிலே ஈடுபடுகிறவர்கள் இந்த சமூகத்துக்கு அவர்கள்தான் முதுகெலும்பும் தூணுமாக இருக்கிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு 2வது நாளும் கொடுத்து, முதல் நாளுக்கு கேட்ட பிறகும் கூட இன்றைக்கு இத்தனை பெருந்திரளாக வந்திருக்கிற உங்கள் தைரியத்தை மெச்சி 3வது நாளில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக என்னிடம் மைக் கொடுக்கும்படி முருகனிடம் வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். காக்க கடவிய நீ காவாது இருந்த கால் ஆக்குப்பரமாம் அருமுகவா பூக்கும் கடம்பா